பேரன்பு மிக்க பக்த கோடிகள் அனைவருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதனின் பணிவன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நமது சேனலில் புதிய தொகுப்பாக ஸ்ரீரங்க மகாத்யம் திரு கிருஷ்ணபேமி அண்ணா அவர்களின் தெய்வீக அருளை உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன். வணக்கம். முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. ஏதாவது பாகவதா சதியாராதனத்துக்கு உபயோகப்படட்டும், பகவானுக்கு உபயோகப்படட்டும் கொண்டு வந்தேன். ஏதாவது கைங்க சரி அப்படியானால் ஒரு பெரிய பூந்தோட்டம் போடும். நிலம் வாங்கி பெரிய பூந்தோட்டம் போட்டு ரங்கநாதனுக்கு புஷ்ப கைங்கரியத்துக்காக உபயோகப்படுத்தும். காவிரி கரையில ஒரு பெரிய நிலம் வாங்கி பூந்தோட்டம் போட்டு அதெல்லாம் கவனிக்கிறதுக்கு ஆட்கள் போட்டு புஷ்ப கைங்கரியத்துக்கு உபயோகப்படுத்தியும் கொஞ்சம் மிச்சம் இருக்க, மறுபடியும் பாக்கி இருக்க ஒரு நாள் இங்கே பகவத் கைங்கரியத்தை எவ்வளவு ஆயிரக்கணக்கானவர்கள் 12,000 பேர் இருந்திருக்க, அத்தனை பேர்களுக்கும் வேண்டியதாக ஒரு நாள் சதியாராதனையை நீ நடத்திவிடும் அப்படின்னு சொல்ல அத்தனை பேர்களுக்கு அன்னதானம் பண்ணி சந்தோஷப்பட்டாரு. போட்ட இடத்துல அப்படியே இருக்கு அப்படின்னு சொன்னா அவ்வளவு நேர்மையும் அவ்வளவு வைராக்கியமும் உடையவர்களா இருந்திருக்கிறாள் இல்லையா. ரகு மகாராஜனுடைய புத்திரன் அஜம் அப்படிங்கிறவன் ரங்கநாதனை ஆராதிச்சு குழந்தைய பெற்றானாம். பேர்பிட குழந்தை தசரதன் அப்படிங்கிற குழந்தை. யாருக்கு பகவானே குழந்தையா வரப்போறாரோ நம்ம தசரதனை பெற்றாரு அஜங்கிறவர் ரங்கநாதனுடைய கிருப்பையினால. கேவா மகிஷா புவி ரங்கநாதம் ஆராத்திய பக்தியா நிஜ காங்கிதானி. யாருதான் க்ஷேமத்தை அடையல. வம்ச பரம்பரையா ரகுவம்சத்துல இக்ஷவாக வம்சத்துல ரங்கநாதன ஆராதனம் இல்லவோ க்ஷேமம் அடைஞ்சிருக்கா. ராஜா தசரத சக்கரவர்த்தி 60,000 வருஷம் தீர்க்க காலம் 10 திக்கிலையும் ரதம் செல்லும்படியாக தேவேந்திரன் பக்கத்துல உட்காரும்படியான பெருமையெல்லாம் ரங்கநாதனால்தான் அவருக்கு கிடைச்சது. அப்படி அயோத்தியில அரசாட்சி பண்ணிட்டு இருந்த அவருக்கு புத்திரபாக்கியம் இல்லாதபடி புத்திரகாமேஸ்திங்கிற யாகம் பண்ணினாரே ரங்கநாதனை தான் பண்ணினார். யாகத்தினால பகவானைத்தான் ஆராதனை பண்ணினார். அந்த பகவானே தன்னைத்தானே கொடுத்தான் ராமனாக. நாம் நினைச்சிருக்கோம் ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள்லாம் முன்னாடி. இப்ப அது மாதிரி அவதாரம் இல்லாததுனாலே கோவில்ல பெருமாள் பிரதிஷ்டை பண்ணிருக்கா நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். வசுதகா பார்த்தா இந்த கோவில்ல உள்ள பெருமாள்லாம் முன்னாடி இருந்திருக்கிறார், ராமன் கிருஷ்ணன்லாம் பின்னாடி இருந்திருக்கு. மேல்கொட்ட நாராயணன் சொல்றோம், மேல்கொட்ட செல்லப்பிள்ளைன்னு சொல்றோம். யதுகிரின்னு பேரு. யது வம்சத்து அரசர்கள்லாம் ஆராதனை பண்ணார். பலராமன் ஆராதனை பண்ணனால்தான் அவருக்கு ராமப்பிரியன்னு பெயர். பலராமன் ஆராதனை பண்ணனாலே கண்ணபிரான் தன் தலையில சாத்தின்னு இருந்த அந்த வைர கிரீடம் தான் அந்த பெருமாளுக்கு கொடுத்திருக்கிறார். கிருஷ்ணாவதார காலத்திலேருந்து துவாரகையில இருந்து அந்த பெருமாள் அங்க வந்திருக்கிறார். இருக்கிற காலத்துல கண்ணனே ஆராதிச்சுட்டு இருந்திருக்கா. அவனுடைய குலதெய்வமா இருந்திருக்கிறார் மேல்கோட்டையில உள்ள நாராயணன்கிறவர். அப்போ இந்த அர்த்தாவதார பெருமாள்லாம் யுகம் யுகமா இருந்திருக்கிறார்கள். இடையில ஒரு விபவாவதாரமாக ராமர் வந்தாரானா அப்போ பெருமாளுக்கு பெருமாளா இருக்கிறார். பகவான் ரங்கநாதன் ராமனாலையும் ஆராதிக்கப்பட்டவர்னா எல்லா கோவிலையும் ராமர் பெருமாள் ஸ்ரீரங்கத்தில் மட்டும் அவர் பக்தன். அதனால ரங்கநாதன் இப்படி புறப்பட்டு வந்தா சந்திரபுஷ்கரன் கரையில ராமர் இருக்காரோ இல்லையோ, ஆழ்வார் சன்னதிலாம் வந்தா எப்படி ரங்கநாதன் அப்படி தரிசனம் கொடுக்கிறாரோ அதுபோல ராமருக்கு இப்படி திரும்பிண்டு ராமருக்கு அப்படி தரிசனம் கொடுக்கு க்ஷேமா அப்படின்னு விசாரிக்கிறார். ராமர் பக்தனா இருக்கிறார். அந்த காட்சியை ராமர் கோயில் இருந்து பார்க்கணும். ரங்கநாதன் இப்படி வந்து ராமருக்கு தரிசனம் கொடுக்கிறவர். ராமர் தானே முதல் பக்தர் அவருக்கு. ராமர் ஆராதிச்ச பெருமாள் பரமராம பக்தர் தியாகராஜ சுவாமிகள் ரங்கநாதனை சேவிக்கிறார். பஞ்சரத்ன கீதம் பதா ரங்கநாதனுக்கு. அவர் என்ன பெருமைப்பட்டுக்கிறார், எங்க ராமன் ஆராதிச்ச பெருமாள்னா, எங்க ராமன் ஆராதிச்ச பெருமாள்னார். ராமாயணத்திலே அதுக்கு பிரமாணம் இருக்கு. தசரதன் குழந்தை பெரியவனாகட்டான்னு பார்த்துட்டு இருந்தார். தசரதன் குழந்தை பெரியவனாக ஆனான். சீதா கல்யாணமும் ஆகி உத்தம புத்திரனாக ஆனதும் உடனே தசரதன் என்ன பண்ணார், இனிமே பூஜையை நீ பார்த்துக்கோப்பா என்று கொடுத்து பூஜையை பார்த்துட்டார். எப்படி பூஜை பண்ணுகிறான், சகபத்னியா விசாலாட்சியா நாராயண உபாகமது. வால்மீகி அனுபவிச்சு சொல்றாரு. சீதாதேவி சாமரை எடுத்து கொடுக்க வாங்கி போடுகிறார் ராமர். சீதாதேவி உபசார சாமானா தூபம் எடுத்து கொடுக்க வாங்கி தூபம் காட்டுவார். உபசார சாமானா சீதாதேவி எடுத்து கொடுக்க. சீதாதேவிக்கு என்ன விசேஷனம்னா விசாலாட்சியா. அவள் சாதாரணமாவே நீண்ட அழகான கண்கள். பூஜை பண்ணும்போது இன்னும் அழகா இருக்குமா அவளுடைய கண்கள். என்ன அழகா இருக்குன்னா பெரிய பெருமாள் எப்படி படுத்திருக்கிறார் அப்படின்னு விசாலாட்சி. அவளுடைய பக்தி ராமனுக்கு எப்படி ரங்கநாதன் இடத்துல பக்தியோ அவ்வளவு பக்தியும் அவளுக்கும் இருக்கிறதுனாலே பெருமாள் அப்படி பெரிய பெருமாளா இருக்கிறதுனாலே அகண்ட கண்களால பார்க்கிறான். அப்படி இல்லையா எங்க பெரியவாச்சான் பிள்ளைங்கிற பெரியவர் சொல்றார்.
அவள் அந்த படுத்துக்கிற பெருமாளை பார்க்கல, பூஜை பண்ற பெருமாளை பார்க்கிறார். பூஜை பண்ற பெருமாளை பார்க்கிறார். அதனால விசாலாட்சிங்கிறார். சகபத்னியா விசாலாட்சியா நாராயணம் உபாகமது. ராமர் எப்படி அனுபவிச்சு பூஜை பண்றார், எப்படி ரங்கநாதனை பார்க்கிறார், எப்படி உபச்சாரம் பண்றார் அப்படிங்கறதையே சீதா பிராட்டி பார்க்க, சீதா பிராட்டியோட ராமனை ரங்கநாதனை ஆராதிச்சார். பட்டாபிஷேகம் நாளைக்கு அப்படின்ன போதிலும் கூட முதல் நாள் விஷ்ணு கோவில்ல தான் இருந்தார், ரங்கநாதர் கோவில்ல தான் ராமர் இருந்தார். விமலக்ஷௌம சங்கீதா அங்கே பாக்யதஸ்தக வைதேஷ்யா பூத்வா நிகதமானசா ஸ்ரீமத்யாயதனே விஷ்ணோகோ சிஷ்யே நரவராத்மஜகா. இது வால்மீகின்னு சொல்றார். நியமத்தோட இருக்கணும், கோவில் இருந்தாக்க நியமத்தோட இருக்கணும். ராமர் நியமத்தோட இருக்கிறார். ராத்திரி பூரா முழிச்சு உட்காந்துருக்க முடியுமா? கொஞ்சம் விசிராந்தி, தூங்க வேண்டாம், சித்த விசிராந்தி உடம்பு போட்டு படுத்துக்கலாம் என்று நினைச்சு ராமர் இப்படி படுத்துக்கிறாரா. இப்படி படுத்துக்கும் போது தன்னுடைய கையை உபதானமா வச்சு ஒரு கையை இப்படி நீட்டினதோ உடனே சீதையும் கூட இருந்தா இல்லையா, திருவடி வாரத்தில் உட்காந்துட்டால் திருவடி சேவை பண்றா. எப்படி இருந்ததுன்னா உள்ள இருக்கிற பெருமாளையே தான் வெளியில படுத்துட்டு இருக்கிறார். அப்படின்னு உள்ள இருக்கிற ரங்கநாதனை தான் ராமனாகி ஆகி வெளியில படுத்துட்டு இருக்கிறார். ஏன்னா உற்சவத்துக்கு புறப்படுவார். உற்சவத்துக்கு புறப்பட்டா மூல விக்கிரகம் உள்ள இருக்கும், உற்சவ விக்கிரகம் வெளியில வந்துடும் இல்லையா. மூல விக்கிரகமா இருக்கக்கூடிய பெரிய பெருமாளே ராமனகா அவதரிச்சு இப்ப என்ன உற்சவ நாள் 14 வருஷ வனவாசங்கிற வியாஜத்துல பாரத தேசம் பூரா திருவடி வச்சு லங்க வரையிலும் போகி ராவணவதகாரியமாகிய அவதார காரியங்களை திருப்பி பிறகு புஷ்ப விமானத்துல வந்து பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறதாகிய உற்சவமாம் இன்னைக்கு அதுக்காக புறப்படுறா அப்படின்னு வியாக்கியானம். அப்படி படுத்திருக்கிறாரே. காலமே எழுந்துன்றதும் எப்படி எழுந்துட்டார்னா, எழுந்துன்றதும் ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுவார் ராமன். ரங்கேசமாம் பாகி ரங்கேசமாம் பாகி ரங்கேசமாம் பாகி ரங்க பிரபோ. தினம் இது சொல்லாம இருக்க மாட்டாராம் ராமர். தானே எப்படி எழுந்துப்பார்னால் தீர்த்தமாடுவார். கோவிலுக்கு போறதுனா தனி மடி வச்சுருக்கோம் இல்லையா, ஆபீஸ்க்கு போறதுனா தனி டிரெஸ் வச்சுருக்கோம். தேவபித்ரு காரியம் கோவிலுக்கு போகணும்னா ஒரு நார் மடி, ஒரு சின்ன பட்டு, அதிக ஜரிகை இல்லாம ஒரு நார் மடி ஒண்ணு தனியா வச்சுருக்கு. அதுல ராமர் கூட வச்சுருக்கிறாரா. காலமே என்னோட தீர்த்தமாடி விட்டு அழகா அந்த மடிப்பட்டு கண்டு விமல க்ஷௌம சங்கீதகா, அந்த மடிப்பட்டு கட்டேண்டு வசிஷ்டாதி பிரம்மரிஷிகள்லாம் வந்திருக்கிறா. எல்லாரும் சஸ்தி வாசனம் சொல்றா. எல்லாருக்கும் தான தர்மங்கள் பண்ணி துஷ்டாவ பிரணதஸ்தெய்வ சிரசா மதுசூதனம் ரங்கநாதனை விழுந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி வாயார ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருந்தார். அப்போ ராமரை பகவான்னு சொல்றோம். அந்த ராமர் எவ்வளவு பக்தரா இருந்திருக்கிறார். இந்த ஸ்லோகங்கள்லாம் ராமனை பக்தனா காட்டுறது. பக்தனா காட்டுறதுனா எந்த தெய்வத்தினிடத்துல பக்தன்னா அவாவா குல தெய்வத்தினிடத்தானே பக்தி பண்ணுவா. இக்ஷ்வாகு குல தெய்வம் ரங்கநாதனா இருக்கிறதுனாலே அதனால புருஷோத்தமன் என்றும் மதுசூதனன் என்றும் விஷ்ணு என்றும் அந்த பதங்களை உபயோகப்படுத்தி ரங்கநாதனை நனவு முற்றார் பகவான் வால்மீகி. ரங்கநாதனுடைய கிருபையினாலேயே இழந்த ராஜ்யத்தை இழந்த சீதாதேவியை மீட்டு விட்டார். சீதாதேவியை மீட்டார். ராவண வதம் பண்ணி சீதாதேவியை மீட்டு புஷ்பகமானத்தில் இழந்துகள் பட்டாபிஷேகமும் ஆகி சுக்ரீவ விபீஷணாதிகளுக்கெல்லாம் நல்ல வார்த்தையை சொல்லி திருப்பி அனுப்பிச்சு விட்டார். தசவருஷ சகஸ்திராணி தசவருஷ சதானி சேர்ந்து 11,000 வருஷம் அரசாட்சி பண்ணினார். இந்த அரசாட்சி முடிஞ்ச பிறகு அவதாரத்தை இனிமே பூர்த்தி பண்ணிட்டு வைகுண்டம் போயிடலாம்னு நினைக்கிறார் ராமனாகிய நாராயணன். சிரஞ்சீவியானவாள் விபீஷணன் முதலிய பக்தர்கள். அப்போ ஒரு பெரிய சத்சங்கம் நடத்தி நம்முடைய பக்தால் எல்லாரையும் ஒன்று கூட்டி ஒரு பெரிய சத்சங்கத்தை நடத்திட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சு அதுக்கு ஒரு வியாகமா அஸ்வமேத யாகம் வச்சார். ராமபக்தாள் பாரத தேசத்திலே தீபாந்தரங்களில் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாளோ அத்தனை பேரும் கூடினார். எல்லா பக்தர்களும் கூடினார்கள். பெரிய அஸ்வமேத யாகம் முடிச்சார். அப்புறம் எல்லாரும் ஊருக்கு போகும்பொழுது எல்லாரையும் சேர்த்து ஒரு சபை கூட்டி சொல்றார் பெருமாள், என்னுடைய அவதார காரியங்கள்லாம் பூர்த்தி ஆயிடுச்சு, நான் புறப்படலான்னு நினைக்கிறேன். ஆனா உங்களை விட்டுட்டு போக எனக்கு இஷ்டம் இல்லை. யாரெல்லாம் என்னோட வரையலோ அத்தனை பேரையும் வைகுண்டத்துக்கு அழைச்சுன்னு போறேன். ஏன்னா நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் உற்சவம் நற்பாலு குய்த்தனன் நான்முகன் பெற்ற நாட்டுளே கற்பார் இராமபிரானை எல்லால் மற்றும் கற்பொரோ புல்பா முதலாய புல் ஏறும் பாதி ஒன்றின்றியே. திருவாய்மொழியில சொல்றார் ஆழ்வார், நம்மாழ்வார். புல்லு எறும்பு முதற்கொண்டு வந்தா அழைச்சின்னு போடுறேங்கிறார். அத்தனை பேர்களையும் அழைச்சின்னு போடுறேன் அப்படின்னு சொல்லி அழைக்கிறார். இருந்தாலும் ஹனுமான் சிரஞ்சீவி, விபீஷணன் சிரஞ்சீவி. ஹனுமான் சொன்னார், எனக்கு ராம கதை இருக்க போறோம், வைகுண்டத்துக்கு வரல, நான் வைகுண்டத்துக்கு போயிட்டா நீங்க சங்கச்சக்கர கதாதரியா இருப்பேளா கோதண்டபாணியா இருப்பேளா? அவதாரத்துலதான் கோதண்டபாணியா இருப்பேன். வைகுண்டத்துல போயிட்டா சங்கச்சக்கர கதாதரனா தான் இருப்பேன். எனக்கு கோதண்டபாணி ஸ்வரூபமே போறோம்.
நான் இங்கே ராமாயணத்தை படிச்சுன்னு இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாராம். அது என்ன அப்படி வைகுண்டத்தை கூட பரமாம் விமுக்தியும் புத்தியாவதூய பரம மோட்சத்தை கூட வேண்டாம்னு சொல்லிவிட்டாரே. தாவத் குணோ நனுபூவித ராகவத்வம் கூறத்தாழ்வான்கிற பெரியவர். ராமா உன் குணம் அப்படி இருக்கு. ராமாயணத்தை படிக்கும் போது அந்த குணங்கள் எல்லாம் படிச்சாக்க வைகுண்டத்துக்கு மேல இருக்கு. அங்க போய் என்ன பண்ண போறோம்? ராமாயணத்தை சொல்லிண்டு கேட்டு அதுக்கு கண்ணீர் விட்டு அதை அனுபவிச்சென்றோமானால் பரமபதம் இதுதானா அப்படின்னு தீர்மானம் பண்ணிவிட்டாரா ஹனுமான். அதனால அவர் எத்தையற்ற ரகுநாத கீர்த்தனம் தத்னபத்திர கிருதமஸ்தகாஞ்சலியும் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம்னு எங்கெங்க ராமகதை ஒரு குழந்தை சொன்னா கூட கூடமா அங்க இருப்பறா, ரகசியமா அங்க இருப்பறா. ஒரு குழந்தை மழலை சொல்லுல பாராயணம் பண்றா, அப்ப கூட அங்க இருப்பறா. ஏன்னா யோகீஸ்வரர் ஒரு சௌகரியம் 50 வீட்டுல இருக்கும்போது ஹனுமான பத்தி கேட்பாங்க. 1000 லட்சம் இடத்துல ராமாயண பாராயணம் பண்ணாலும் அங்கங்க ஒரு ஹனுமான் இருப்பார், அங்கங்க ஒரு ஹனுமான் இருப்பார், அங்கங்க ராமகதையை கேட்டு இருக்கிறா. அப்பேற்பட்ட ஒரு பக்தி. விபீஷணனை பார்த்து, விபீஷணா நீ சிரஞ்சீவி, உலகம் சூரிய சந்திரர்கள் இருக்கிறவரையிலும் உலகம் உள்ளவரையிலும் உனக்கு லங்காபுரிய கொடுத்திருக்கேன், நீ லங்கையில போய். இப்போதும் விபீஷணன் சிரஞ்சி பார்க்கிறவாளுக்கெல்லாம் கண்ண தெரியணும்னு அர்த்தம் இல்ல. எவரெஸ்ட் மோஸ்ட் தான் கைலாசம்ங்கிறோம். போயிட்டு வந்தேன்னு சில பேர் சொல்லிக்கிறா. சிவன் இல்லையேங்கிறா. சிவன் அங்க போய் தான் பார்க்கணுமானா? பார்க்கணும்னா இங்கேயே பார்த்துடலாம், நம்ம ஆத்மாசிலேயே பார்த்துடலாம். பார்க்க தகுதி இல்லைன்னா கைலாசம் போனாலும் கிடைக்காது. தேவர்கள்லாம் க்ஷீராப்தி போனா நாராயண தரிசனம் கிடைக்கல. பிரகலாதன் ஆத்து தூணிலேயே பார்த்துட்டான். பார்த்ததோடு இல்லாம பிரகலாதன் காட்டவும் காட்டிட்டான். ஏன்னா அங்க வைகுண்டமே போனாலும் பக்தி இருந்தா தானே, கைலாசமே போனாலும் பக்தி இருந்தா தானே, பகவான் பார்க்கறதுக்கு கண்ணு பக்தி தானே. விபீஷணன் இப்ப இருக்கார், ஹனுமான் இப்ப இருக்கிறார். விபீஷணனை திருப்பி அனுப்பும் பொழுது உடனே ராமபிரான் விபீஷண கண்ணால செலவிட்டு, பிரபோ அவதாரத்தை முடிச்சுட்டு கிளம்பிடுறேங்கிறேனே, உங்களை விட்டு எப்படி பிரிஞ்சு இருப்பேன் கதர்றார். விபீஷணா வருத்தப்படாது, பகவானுக்கு குழந்தைகள் இருக்கா லவகுஷால், நம்முடைய குலதனத்தை யாருக்கும் கொடுக்க கூடாதுன்னு தானே சொல்லிட்டு போயிருக்கிறார் இக்ஷ்வாக்கு. மனு இக்ஷ்வாகுவுக்கு இன்னி வரையிலும் யாருக்கும் கொடுக்கலையே, இன்னைக்கு மட்டிலும் ஏன் கொடுக்கிறார்? லவகுஷாலுக்கு கொடுக்காம விபீஷன் கொடுக்கிறார். ஏன் இன்னைக்கு மட்டிலும் கொடுக்கிறார்? ஏன்னா அவெல்லாம் ராஜாக்களா இருக்கிறதுனால கொடுக்கல, இவர் சுயம் பகவானா இருக்கிறதுனால கொடுக்கிறார். பகவானே பகவான் கொடுக்கலாம் இல்லையா? அவர்கள்லாம் பக்தாள் மாத்திரம் இருந்ததுனால கொடுக்க துணியில, இவ சுயம் பகவானா இட்டதுனால உடனே விபீஷனை பார்த்து, விபீஷனா என்னுடைய மூல ரூபம் அதுதான், ரங்கநாதன் தான் மூல ரூபம். நான் வெளியில அவதாரம் பண்ணி வந்திருக்கேன், நான் வேற ரங்கநாதன் வேற இல்லை. நீ ரங்கநாதனை எடுத்து கொண்டு போய் நீ ஆராதனம் பண்ணி கொண்டு சிரஞ்சீவியாக இந்த ரங்கநாதனை நீ வச்சுக்கோ அப்படிங்கிறார். ஆராதயத்வம் அதமவ்யயம் ஆதிதேவம் ஆத்மானமேவ ஹி ததாமி ஹிதாய துப்யம் பக்தோசி மே நனு விபீஷணமாபிஷீதே லப்த்வாஜமே குலதனம் சபுரீம் பிரயாஹி. இந்த பகவானை எடுத்துட்டு உன்னுடைய நாட்டுக்கு போ, உன்னுடைய நகரத்துல கொண்டு வச்சன ஆராதனை அப்படின்னு கொடுக்க. லப்த்வா குலதனம் ராஜான்னு யுத்தகாண்டத்துடைய கடைசியிலையும் வால்மீகி சொல்றார், உத்தரகாண்டத்தின் கடைசியில நான் தெளிவாவே சொல்றார், ஸ்பஷ்டமாவே சொல்றார். மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருட்பகுதி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வள்ளிமலாளுக்கு அரோகரா, கச்சியம்பதி சண்முகநாதனுக்கு அரோகரா. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே.